பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்ட் வேர்ல்டு வார் தொடங்க போகுது, தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா நிறைய நியூஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த வார் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். எப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மேல அந்த பாலிஸ்டிக் மிசைலை வச்சு டைரக்டா அட்டாக் பண்ணாங்களோ அப்பவே இது வாரா மாறிடுச்சு. பட் அதுக்கப்புறம் இதுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது தான் மிடில் ஈஸ்டே ரொம்ப பரபரப்பா வச்சிருக்கு. அடுத்த நொடி என்ன நடக்கும், அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல இப்போ நிறைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. நிறைய நேஷனலோட லீடர்ஸ் வந்து ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனா ஒரு நேஷனலோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்லாம் அவங்க வந்து நாங்க இவங்களுக்கு ஆதரவா நிக்கிறோம், இவங்களை எதிர்த்து நிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா விட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்டேட்ஸ் வந்து இந்த விஷயத்தை சுத்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பிரான்ஸோட பிரசிடென்ட் மேக்ரோன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு போகக்கூடிய அந்த வெப்பன் சப்ளை இருக்குல்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. என்ன காரணத்துக்காகனா, இஸ்ரேல் வந்து காசாவில் இருக்கக்கூடிய பப்ளிக், அங்க இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள்னு பார்க்காம எல்லாரையும் கொலை செய்யுது. ஸோ அவங்களுக்கு போகக்கூடிய இந்த வெப்பன் அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸோட பிரசிடென்ட் மேக்ரோன் சொல்றாரு. இஸ்ரேல் மாதிரி ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு நாடு வந்து இதை மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்டா நாங்க இஸ்ரேலுக்கு எதிராக நிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையா காட்டுறது அப்படிங்கிறது மற்ற எந்த நாடுகளுமே செய்ய தயங்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இந்த விஷயத்துல மேக்ரோன் வந்து இதை மாதிரி ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுத்து அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவும் வெளியில இருக்காங்க. இதை பிரான்ஸ் இப்போதான் இப்படி பண்றாங்களா அப்படின்னா இல்ல. 2023 அக்டோபர்ல இந்த காசா இஸ்ரேல் அப்படிங்கிற பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்த இதுக்கு முன்னாடி பல வருடங்களா இந்த பிரச்சனை இருந்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது அப்படின்னா 2023 அக்டோபர் 7ஆம் தேதி தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த நவம்பர் டிசம்பர்லேயே பிரான்ஸ் வந்து இதை மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து காசாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து கொலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனா இப்போ அதே விஷயத்த மேக்ரோன் அவர்களும் சொல்லியிருக்கார். ஸோ அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு வெப்பன் சப்ளை இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கார். பட் இதுக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெதன்யாஹு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க இஸ்ரேல் வந்து யாரையும் நம்பி கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க இஸ்ரேல் வந்து மேற்குலக நாடுகளை நம்பி இருக்கு, அவங்க தான் பின்னாடி இருந்து பேக்கப் பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அப்படி எதுவும் கிடையாது. இங்க யாரும் எங்களுக்கு பின்னாடி நிக்கலனா கூட நாங்க பவர்ஃபுல்லா தான் இருக்கோம், எங்களோட அட்டாக் அப்படிங்கிறது எங்களுடைய திட்டம்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கலாம். இஸ்ரேல் வந்து எந்த நாட்டையும் நம்பி கிடையாது, நாங்க பவர்ஃபுல்லா தான் இருக்கோம், பட் எங்களுக்கு அந்த திட்டமிடலுக்கான டைம் அப்படிங்கிறது தேவை, அதுக்கான பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நெதன்யாஹு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட மிலிட்டரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க சவுத்தர்ன் லெபனானுக்குள்ள ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்பிச்சு அங்க இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கு சொந்தமான என்னென்ன இடங்கள்லாம் இருக்கும், மிசைல் எங்க இருக்கோ, அதோட லான்ச் பேட் எங்க இருக்கு, இல்ல வாட்ச் அவர்ஸ் அவங்க எங்கெங்க நாங்க வரோம் அந்த விஷயத்தெல்லாம் ஒரு இடத்த நின்று பாக்குறாங்கல்ல, ஸோ அந்த இடம், அவங்க வெப்பன் எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, அந்த ஃபெசிலிட்டிலாம் எங்க இருக்கோ அதை எல்லாத்தையுமே நாங்க அடிச்சு தும்சம் பண்ண போறோம் அப்படின்னு இஸ்ரேல் மிலிட்டரி வந்து இந்த விஷயத்தை அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெய்ரூட்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா, அங்கதான் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த பில்டிங்கவும் அடிச்சு நொறுக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த இஸ்ரேலோட மிலிட்டரி வந்து ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாரும் இஸ்ரேல் ஈரான் என்ன சண்டை போடுவாங்க, என்ன மூவ் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ, இங்க இஸ்ரேல் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவை ஃபர்ஸ்ட் சுத்தமா முடிக்கணும், அவங்கள வந்து டீஆக்டிவேட் பண்ணணும், சுத்தமா இனிமே ஹெஸ்புல்லாவால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இஸ்ரேல் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட அவங்க நினைச்சதை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஹெஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன், அந்த கனெக்டிங் அப்படிங்கிறது நொறுக்கப்பட்டுடுச்சு. ஆல்ரெடி நிறைய ஹெஸ்புல்லா தலைவர்கள் வந்து தொடர்ச்சியா கொல்லப்பட்டுட்டே இருந்தாங்க. அந்த கமாண்டிங், இவங்க கமாண்ட் பண்ணாதான் கீழே இருக்கிறவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு இந்த அந்த கமாண்டிங் பொசிஷன்ல இருந்த நிறைய பேரை கொண்டுட்டாங்க. இப்ப கூட ரீசெண்டா அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு முக்கிய புள்ளியா இருந்த அந்த தலைவரையும் கொண்டுட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஹெஸ்புல்லா கிட்டத்தட்ட இப்போ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுடைய பலத்தை இழந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த சூழல்ல தான் ஹெஸ்புல்லாவிட்ட இனிமேல் வந்து மிசைல் இருக்கக்கூடாது, அந்த மிசைலை வந்து அவங்க லான்ச் பண்றதுக்கு அந்த லான்ச் பேடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு வெப்பனே இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லா மேல அட்டாக் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த அட்டாக் அப்படிங்கிறது இங்க போயிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் ஈரான் மீதான அந்த அட்டாக் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஹெஸ்புல்லாவை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது ஈரான் பக்கம் இஸ்ரேலோட பார்வை திரும்பும், அங்க இவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது தொடங்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த சண்டை போயிட்டு இருக்குல்ல, இந்த டைம்ல அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய வெடியை வெடிச்சு விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா,
இஸ்ரேல் வந்து ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்தை எல்லாம் அவங்க அடிச்சு நொறுக்கணும். மற்ற விஷயத்தெல்லாம் நீங்க அப்புறம் யோசிக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். பட் இஸ்ரேல் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அந்த ஃபீல்டை எல்லாம் அடிச்சு நொறுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இந்த விஷயம் தான் இப்போ வந்து இதை வந்து இது வரைக்கும் ஒரு வெப்பன் சார்ந்த ஒரு சண்டையா போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தி போடக்கூடிய சண்டையா இதை மாத்திருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ல நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லக்கூடிய ஒரு நாடு. அவங்க மேல வந்து எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் எல்லாம் நிறைய போடப்பட்டது. நிறைய நாடுகள் வந்து அவங்களுக்கு நாங்க எந்த சப்போர்ட்டுமே பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா ஈரான் வந்து உலகத்தையே எதிர்த்துக்கிட்டு நாங்க நியூக்ளியர் வெப்பனை தயார் பண்ணி வைப்போம் அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அந்த நாட்டுகிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்க அவங்க நியூக்ளியர் வெப்பன் வந்து ஈரான்கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துவாங்க. ஸோ அவங்களுக்கு அது இல்லாம அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே டீஆக்டிவேட் பண்ணி விடணும் அப்படிங்கிற பார்வையில டொனால்ட் ட்ரம்ப் இதை மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. அந்த ஐடியாவுக்கு இஸ்ரேல் போறாங்க அப்படின்னா ஈரான்ல வந்து ஒரு 5 இடத்த ஈரான் வந்து அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அந்த ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாக்குறப்போ ஒரு 4 இடத்த இஸ்ரேல் வந்து இவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தினா கூட ஒரே ஒரு இடம் மிஸ் ஆனா கூட இவங்க இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. பட் 5 இடத்துல 4 இடத்துல சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு. ஒரு இடத்த மட்டும் ஈரான் கிட்ட அந்த நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது கையிலேயே இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அது நியூக்ளியர் வாரா தான் மாறும். நியூக்ளியர் வெப்பன் தான் இந்த வார்க்குள்ள வரும் அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்கும் இருக்கு. இஸ்ரேல் எப்பொழுதும் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ஈரான் மாதிரி ஓப்பனா சொல்லிக்கிட்டதும் கிடையாது, இல்ல அப்படின்னு சொன்னதும் கிடையாது. யாராவது வந்து இஸ்ரேல் வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா கூட எங்கள்கிட்ட இல்லையே அப்படின்னு இஸ்ரேல் வந்து எப்பொழுதும் சொன்னதும் கிடையாது. அதே மாதிரி நாங்க வச்சிருக்கோம், தேவையான நேரத்தில் வந்து பயன்படுத்துவோம் நியூக்ளியர் வெப்பனை அப்படின்னு இஸ்ரேல் சொன்னதும் கிடையாது. இஸ்ரேலும் சைலண்டா இருக்காங்க. பட் அங்க ஈரான் வந்து அவங்களும் நாங்க இந்த விஷயத்தை விட்டு போடுறதா இல்ல அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே இந்த கான்ஃபிளிக்ட் வந்து அதிகமாகணும், இந்த சண்டை அப்படிங்கிறது பெருசாகணும். அதாவது இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிடணும். அது யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல, அடிச்சு பாத்துருவோம் அப்படிங்கிற இடத்துல தான் இஸ்ரேலும் இருக்காங்க, ஈரானும் இருக்காங்க. பட் இந்த டைம்ல இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஹிஸ்புல்லாவை அழிக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது இஸ்ரேல் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் அடுத்து ஈரானுக்குள்ள எப்போ வருவாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. ஆனா இன்னும் இஸ்ரேல் வந்து அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இஸ்ரேலை வந்து பெருசா ஏதோ திட்டம் போடுறாங்களோ அப்படிங்கிற கேள்விதான். நம்ம ஒரு விஷயத்தை இது கூட கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2023 அக்டோபர் 7ஆம் தேதி தான் ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ள இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அப்பதான் ஹமாஸ் வந்து உள்ள போயிட்டு அங்க ஒரு இசை நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்த மக்கள் மீது அந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சண்டை அப்படிங்கிறது வளர்ந்து இப்போ இந்த ரேஞ்சில் வந்து நிக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு அக்டோபர் 7. ஸோ அந்த நாளை திட்டமிட்டு இஸ்ரேல் வந்து நாளைக்கு ஈரான் மேல அந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி இஸ்ரேல் வந்து அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அட்டாக் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்டுலயும் அந்த அட்டாக் அப்படிங்கிறது நடக்கும். உலகத்திலேயே பெரிய பெரிய ஆயில் ஃபீல்டை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா ஈரான். ஸோ அங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிலையும் அடி விழுது, அவங்களுடைய ஆயில் ஃபீல்டுலையும் அடி விழுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஈரான் வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படி பார்க்குறப்போ அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ல கை வைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். பட் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா அட் த சேம் டைம் இங்க இஸ்ரேல் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருது, இந்த வார்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அப்டேட்டா தெரிவிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.